السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله. நேற்றைய தினம் குரான் இறைவேதமா, அதற்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத சில விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் அதோடைய தொடர்ச்சியாக நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இயன்ற அளவு பார்ப்போம். இது 40 நிமிடத்திலேயோ 1.5 மணி நேரத்திலேயோ முடிக்கக்கூடிய ஒரு டாபிக் அல்ல. அதனால தொடர் வீடியோவாக தினசரி நம்ம டிடிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல போட்டு கொண்டு வரோம். இன்ஷால்லா அதுல நீங்க இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் சில விஷயங்கள், குரான் நிஜமாவே இறைவேதம் தானா, ஒரு பிராக்டிக்கலா இன்னைக்கு மனித வாழ்க்கைக்கு பல விஷயங்களுக்கு, எல்லா விஷயங்களுக்கும் ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய, வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரே வேதம் குரான் மட்டும்தான். ஒரே சட்டம் குரான் மட்டும்தான். நம்ம நினைக்கலாம் வேதம் அல்லாது வேற சட்டங்கள் மனிதர்களால் இயற்றப்பட்ட, காரல் மார்க்ஸ் இயற்றினதா இருக்கட்டும், அம்பேத்கர் இயற்றினதா இருக்கட்டும், வேற யாரோ இயற்றினதா இருக்கட்டும், அதெல்லாம் விட தீர்வுகள் கொடுக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. மாற்றி மாற்றி அதற்கு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட்னு மேற்கொண்டு போய்கொண்டே தான் இருப்பாங்களே தவிர அதன் மூலமாக மனித வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்குதான்னு கேட்டா இல்ல. அதே போல குரான் இறைவேதம் தானா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான சான்றுகள் என்னன்னு சொன்னா, குரான் தொகுக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட அந்த வரலாறு, அது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த குரான் நம்ம போன வருஷமே பார்த்திருந்தோம். எத்தனை பேர் நீங்க அது அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. 2 நாட்கள், இதே மாதிரி 2 நாட்கள் குரான் இறங்கிய விதமும் பாதுகாக்கப்பட்ட வரலாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அது வீடியோவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புறேன். அதோட லிங்க் என்கிட்ட இருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முகமது முஸ்தபா ஆசமி அப்படிங்கிற ஒரு அறிஞர், அதுலயே பிஹெச்டி, அதை மட்டுமே ஆய்வு செய்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் செலவு செய்து குரான் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு, ஆரம்பத்துல இருக்கிறதும் இன்னைக்கு இருக்கிறதும் சேஞ்ச் ஆகாம அதே மாதிரி இருக்குதா அப்படிங்கிற அந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு ஒரு நூல் வெளியிட்டிருப்பாரு. ஹிஸ்டரி ஆஃப் குரானிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த நூல் பிடிஎஃப் ஆகவும் இங்கிலீஷ்ல இருக்கு. தேவையுடையவங்க வாசிச்சு பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு சான்று குரான் இறைவேதம் அப்படிங்கிறது. ஏன்னு சொன்னா, நீங்க மற்ற மற்ற இறைவேதங்கள்னு முன்வைக்கக்கூடிய பைபிள் எடுத்துக்கோங்க, மற்ற மற்ற வேதங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக பைபிள் எடுத்துக்கோங்களேன். பைபிள் இன்னைக்கு 1-2 பைபிள் இல்ல, ரொம்ப வேண்டாம். தமிழ்ல இருக்கக்கூடிய பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். தமிழ்ல ரோமன் கேத்தலிக் பைபிள் அதுல 73 நூட்கள் இருக்கும். அதே புரொட்டஸ்டன்ட் பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 66 நூட்கள் தான் இருக்கும். அதாவது நம்மகிட்ட 114 அத்தியாயம் இருக்குல்ல, 114 சூறா, அது மாதிரி அவங்கள்ட்ட புத்தகமே இருக்காது. 7 புத்தகத்தையே நீக்கியிருப்பாங்க வேண்டான்னு. அது அல்லாது எத்தனையோ பைபிள் இருக்கு. காப்டிக் பைபிள், கிறிஸ்மாட்டிக் பைபிள், சிரியாக் பைபிள், புரொட்டஸ்டன்ட்லயே உட்பிரிவுகளுக்கு பைபிள்கள். அவங்களுக்கு தேவை உள்ளதை வச்சுக்குவாங்க, தேவையுள்ளதை எடுத்துக்குவாங்க குரூப்பா சேர்ந்து. 1993 மதுரையில தினகரன் நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி, டிசம்பர் 1 வந்த செய்தி என்னன்னு சொன்னோம். மாநில பேராயர் ஆரோக்கியசாமி அவர்களுடைய தலைமையில் தமிழ் பைபிள்ல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரணுமோ அந்தந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அப்டேட்டட் தமிழ் பைபிளை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. நான் நாள் உட்பட, எந்த மாவட்ட செய்தி உட்பட, எந்த நாளிதழ்னு உட்பட நான் சொல்றேன். இது மாதிரி குரான்ல இந்த 15 நூற்றாண்டுகள்ல ஒரே ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் காட்டிட முடியாது உலகத்துல, ஒருவர் காட்டிட முடியாது. அதுக்குதான் இதே அறிஞர் ஒரு மிக பெரும் ஒரு ஆய்வை செஞ்சாரு. அந்த ஆய்வு நூல்ல இவருடைய ஒரு வார்த்தை கூட இருக்காது. மொத்தமாக என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 1500 ஆண்டுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கின அந்த குரான் அது தொகுக்கப்பட்டு ஹிஜ்ரி, அதாவது அபூபக்கர் சித்திகளான காலத்திலே அது தொகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் கம்பைல் பண்ணப்பட்ட அந்த குரான்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கிரிப்ட், ஃபர்ஸ்ட் மேனுஸ்கிரிப்ட், இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிலிருந்து இது வரைக்கும் நம்ம கையில இருக்கக்கூடிய குரான் வரைக்கும் எல்லா மேனுஸ்கிரிப்டையுமே எடுத்து 18 மேனுஸ்கிரிப்ட்னா 18 காலங்கள்ல, அந்த ஒவ்வொரு நூற்றாண்டுகள்ல ஒவ்வொரு ஊர்ல அந்த மாதிரி இருந்த குரான்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ராவை என்ன பண்றாரு,
அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் 18 மேனுஸ்கிரிப்டையும் 18 ரோவா பிரிக்கிறார், 18 வரிசையாக. அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் மொத்த சூரத்துல் இஸ்ரால 1559 வார்த்தைகள். அன்னைக்கு எந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எழுதப்பட்டுச்சோ, என்ன ஓசையில் எழுதப்பட்டுச்சோ அதே ஓசையில இன்னைக்கு நாம ஓதிட்டு இருக்கிறோம், அதே ஓசையில படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த புள்ளி துணைக்கால்லாம் மாறும். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இப்படி போடுவோம்னா, அப்படி இழுத்து விட்டா நான், இப்ப நான் போட்டு அதுக்கு பக்கத்துல துணைக்கால் போட்டாலும் நான் தான். ஓசை ஒண்ணுதான் ரெண்டுக்கும். இப்ப நீங்க ஆரம்பத்துல தமிழியுடைய அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா காக்கு வந்து சிலுவை மாதிரிதான் இருக்கும், அதுதான் கா. இந்த 20-30 நூற்றாண்டுகளாக கா மாறி இன்னைக்கு நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆனா ஓசை கா தான். அந்த மாதிரி நான் அரபிகள், அரபி அல்லாதவர்களுக்கு புரியும் வகையில அவங்க வந்து எழுத்துக்கள்ல வந்து குறில் நடில் அந்த இதை புரியறதுக்காக, புள்ளிகள் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வேலைகள் பண்ணப்பட்டிருந்தாலும் ஓசை அதே வடிவில் அதே வார்த்தை 1559 வார்த்தையிலும் அதே ஓசை வடிவில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து ரொம்ப பிரபலமான நூல். இந்த நூலுடைய பெயர் என்னன்னு சொன்னா த எட்டர்னல் குரானிக் டெக்ஸ்ட் அக்ராஸ் த ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல். இந்த நூல் மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூல். எந்த ஒரு வேதத்தையும் இந்த மாதிரி வந்து ப்ரூவ் பண்ணிட முடியாது. அதே இன்னொரு பக்கம் பைபிள் எடுத்துக்கோங்க, கம்பேர் பண்ணணும்ல. பைபிள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பீட்டர் ஜே கர்ரி அப்படிங்கிற ஒரு நபர், இவர் யாருன்னு சொன்னா ஏதோ இஸ்லாத்துக்கு வந்தவரோ இஸ்லாத்தின் மீது வந்து ஒரு அனுதாபம் உள்ளவரோ கிடையாது. இவர் ஒரு பக்கா கிறிஸ்டியன். எந்த அளவுன்னு சொன்னா அசோசியேட் ப்ரொஃபசர் ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிளுடைய அசோசியேட் ப்ரொஃபசர். ஜெர்மனி நாட்டுல கிரீக் ஏதோ ஒரு நாட்டுல, அந்த நாட்டுடைய பெயர் நான் குறிப்பிடல, அந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பைபிள் யூனிவர்சிட்டியில அசோசியேட் ப்ரொஃபசர் ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட் இவர் பீட்டர் ஜே கர்ரி அப்படிங்கிறவர். இன்னைக்கு போய் சொல்லிட்டு நேர்ந்துட முடியாது, ஈஸியா கூகுள்ல போட்டா வந்துடும், சாட் ஜிபிடில போட்டா வந்துடும். பீட்டர் ஜே கர்ரின்னு போட்டு பாருங்க வந்துடும். அவர் வந்து என்ன பண்றாரு, கிரீக் மேனுஸ்கிரிப்டை எடுத்து ஆய்வு செய்யறாரு. கிரேக்க பைபிளை எடுத்து அதுல பல்வேறு காலங்களில் கிடைத்த பைபிளை எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு தெரியுங்களா? அவருடைய ஆய்வு கட்டுரையில வெளியிடுறாரு. 5 லட்சம் மாற்றங்கள் சொல்றாரு. 5 லட்சம். 1 இல்ல 2 இல்ல 1000 இல்ல 10,000 இல்ல 1 லட்சம் இல்ல, 5 லட்சம் மாற்றங்கள் அந்த ஆரம்ப ஸ்கிரிப்ட்ல இருந்து இன்னைக்கு ஸ்கிரிப்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் இதைத்தான் குரான்ல சொல்றான், இந்த குரானை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். இன்னைக்கும் குரான் ஓசை வடிவில் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. இது இறைவேதம்ங்கிறது மனித கரம் படவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய முஃப்தி, உலகமே ஒண்ணு சேர்ந்து லொகருடைய தொழுகையில 4 ரக்காத்துல ஆரம்பத்துல நம்ம வந்து 4 ரக்காத்துமே நம்ம வந்து சத்தம் இல்லாம தொழுவோம். ஏன் சத்தமா தொழுவலாமே அப்படின்னு உலகமே சேர்ந்து ஒரு ஃபத்வா கொடுத்தாலும் அதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது, எதிர்க்கும். மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் ஏத்துக்காது, முடியவே முடியாது. மாற்றத்தை ஏற்படுத்தியே கொண்டே வர முடியாது இஸ்லாத்துல. அதுதான் ஒரு ஹைலைட்டே. ஆனா கிறிஸ்தவத்திலேயோ மற்ற மதங்களோ அப்படி கிடையாது, ஈஸியா அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்பலாம் இல்லைங்க. நியூ இயர் வருது, எல்லா நியூ இயர்லயும் வருது, கோயில்ல பூஜை பார்க்கலாம். நியூ இயருக்கும் இந்து மதத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஜனவரிக்கும் 1க்கும் நியூ இயருக்கும்? சரி, கிறிஸ்டியன்களுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம், அதுவே அவர்கள் கிரேக்கர்கள் வந்து எடுத்தது. ஜனவரிங்கிறது ஜானஸ்ங்கிற கடவுளை குறிக்கக்கூடியது. அவங்க சிறப்பு ஆராதனை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல நியூ இயருக்கு சிறப்பு பாத்தியா ஓதிருக்காங்கன்னு காட்ட முடியுமா? தர்கால இது பண்ணுவாங்க. தர்காக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது தனி டாபிக். கோயில் சர்ச் எப்படியோ அது மாதிரி தர்காவும் அதே அந்த கேட்டகரி. பள்ளிவாசல்ல ஒரு 2 ரக்காத் நியூ இயர் தொழுகை நடத்திட முடியுமா? உலகம் அழியிற வரைக்கும் சேர்ந்தாலும் அந்த ஒரு தொழுகையை நடத்திட முடியுமா? முடியாது. மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அது இறைவன் இருந்து வந்தா மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இறைவன் அந்த வாக்குறுதியை தான் சொல்றான், இது நம்மளிடமிருந்து வந்தது, நம்மளே பாதுகாப்போம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அது மாதிரி இது மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த குரான் தொகுக்கப்பட்டதும் அது மாற்றப்படாமல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு சான்று. அதே போல குரானுடைய இறையியல், அதோடைய இறையியல்னா அந்த இறை கொள்கை. நீங்க மற்ற எந்த கொள்கையிலையும் எந்த மதத்திலையும்
இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை இருக்கிறத பார்க்க முடியாது. இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னோர் வழிபாடு, சிலர் வந்து முன்னோர் வழிபாடு இல்லம்பாங்க, சிலர் ஒரு கடவுள் தான் சிவன் மட்டும்தான்பாங்க, இவரு உன் கடவுள் சின்னது என் கடவுள் சின்னதும்பாங்க. கிறிஸ்தவத்துக்கு வந்தா அதுல பல பிரிவுகள் இருக்கு, பல நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளா இருக்கிறாங்க. ஜெகவா விட்னஸ் ஒரு பிரிவு இருக்கு. இப்ப சமீபத்துல கேரளால ஒருத்தர் போய் சர்ச்சுக்குள்ள போய் குண்டு வச்சாரு. அவரு யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபின்னு சொல்லக்கூடியவர். நான் நபியா இருக்கக்கூடிய நபரை ஏன்பா நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லி போய் குண்டு வச்சாரு ஒருத்தர், கேரளால ஒருத்தர். செய்தி ஒரு 2-3 வருஷத்துக்கு நடந்த விஷயம். ஆனா அவங்க நபின்னா நம்ம ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளல, அவங்க வேற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அற்புதம் நடக்கும், என்னென்னமோ அந்த மாதிரி ஒரு புது புது கதைகள். ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்கு. ஆர்சிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோமன் கத்தோலிக்குள்ள அதுக்குள்ள பல பிரிவு. நீங்க புரொட்டஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சிபிஎம், டிபிஎம், ஐபிசி பல பிரிவுகள் இருக்கு. அதே போல மற்ற விஷயங்கள். நம்ம உடனே இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நமக்குள்ளேயுமே பிரிவு இருக்கேன்னு. நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு சட்ட ரீதியான பிரிவு, இறையியல்ல பிரிவு இருக்காது. நமக்குள்ள இறையியல் தியாலஜில பிரிவு இருக்கான்னு கேட்டா இருக்கவே இருக்காது. ஷியாக்கு நமக்கு கூட இறையியல்ல பிரிவு இருக்காது. என்னன்னா சட்டத்திட்டங்கள்ல பிரிவு இருக்கும், அரசியல்ல பிரிவு இருக்கும். ஒருத்தர் நெஞ்சில கட்டலாம் பாரு, ஒருத்தர் வயிற்றுல கட்டணும் பாரு, ஒருத்தர் விரல ஆட்டணும் பாரு, ஒருத்தர் நீட்டணும் பாரு, ஒருத்தர் தொப்பி போடலாங்கிறாரு, ஒருத்தர் போட வேணாம் பாரு, ஒருத்தர் ஏன் அபூபக்கருக்கு ஆட்சி தந்தீங்க அலிக்கு கொடுத்துருக்கலாம் பாரு. இது வந்து இறையியல் பிரிவு கிடையாது. தியாலஜில எல்லாருமே எல்லார் இடத்துலையும் ஒரே இறையியல், இறைவன் ஒருத்தன் தான், இறைவன் தான் சூப்பர் பவர், இறைவன் தான் அத்தாரிட்டி, இறைவனுடைய வேதம் அதே வேதம் தான், ஷியாக்களுக்கும் அதே வேதம் தான், நமக்கும் அதே வேதம் தான். அதுல எந்த இறையியல்ல யாருமே கை வைக்க முடியாது, இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அப்ப இறையியல் ஒரு தெளிவான இறையியல் கொள்கையை கொடுக்கக்கூடிய ஒரே வேதம் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இறையியல் அப்படிங்கிறது நம்மளோட டிஎன்ஏல இறைவன் வச்சு படைச்சிருக்கணும். அதுதான் இங்க ஒரு ஹைலைட்டான விஷயம். இறைவன் வந்து சித்திரத்தை பத்தி இறைவன் குரான்ல குறிப்பிடணும், நீங்க எந்த இயற்கை அமைப்பில் படைக்கப்பட்டீங்களோ அதிலே இருங்க. இன்னைக்கு சயின்டிஸ்டுகள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா 20 நாடுகள்ல நடந்த ஆய்வுகளை எடுத்து 57 ஆராய்ச்சியாளர்களை வைத்து ஒரு ஆய்வு நடத்தலாம். என்னன்னா ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ எடுத்து, ரத்தத்தை எடுத்து, அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ பிரிச்சு எடுத்து ஆராயும் போது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இறைவன் மீதும் இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கையின் மீதும் ப்ரீ ப்ரோக்ராம்டு, அவங்க உள்ளத்திலேயே அது ப்ரோக்ராம் செய்யப்பட்டு தான் படைக்கப்படுறாங்க. டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்றான். ஒரு டிஎன்ஏ இருக்கு. அதெல்லாம் நான் பல வீடியோக்களை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், ஆனா நோட் பண்ணி வைக்கல. இப்ப ஒரு இதுல பேசணும், ஃப்ளோல பேசணும் சொல்றேன். அது என்ன டிஎன்ஏ, அது என்ன ஜீனு, அந்த ஜீன் கடவுள் இருக்காங்கிற நம்ம எந்த ஜீனோட இறைவன் வைத்து படைத்திருக்கிறான், இது எல்லாத்தையுமே நம்ம அல்லாவோட கிருபையில பிபிடியா நான் வச்சிருக்கேன். நான் இன்ஷால்லா ஷேர் பண்றேன், சிராஜ் பாய்க்கு ஷேர் பண்றத. அப்ப அந்த மாதிரி ஜீன்லயே டிஎன்ஏல இறைவன் இருக்கிறாங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அதன் பிறகுதான் அதை வந்து மக்கள் வந்து ஒரு யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இந்துவாகவோ மாட்டிடுறாங்க. ஆனா இப்ப இந்த இறையியல் எப்படின்னா, இது டிஎன்ஏல இறைவன் நமக்கு வச்சு படைச்சது. இப்ப இவன் என்ன பண்றான், இவனுக்கு வந்து இந்த இறையியல் வந்து தவறான ஒரு இறையியல் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கு. எப்ப இந்த இறையியல் அவன் தெரிஞ்சு ஒரு மனப்பான்மையோட, ஒரு உண்மை மனப்பான்மையோட அவன் வந்து ஆராய்ச்சி செய்யறானோ, இவன் உள்ளத்திலேயே ஆல்ரெடி இதுக்காகவே இதான் அவன் உள்ளம், இதுக்காகவே ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி வச்ச ஃபித்ரா உள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏ ஈஸியா ஃபிட் ஆயிடும். அதனாலதான் மக்கள் இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வராங்க. அப்ப அந்த அடிப்படையில இறையியல் ரீதியாகவும் குரான் வந்து இங்க நிரூபித்துக் கொண்டிருக்குது இது இறைவேதம் அப்படின்னு. அதே போல அந்த குரானில் வரக்கூடிய பல முன்னறிவிப்புகள் பார்த்தோம். மக்காவுடைய வெற்றியா இருக்கட்டும், ரோமர்கள் திரும்ப வெற்றி கொண்டதாக இருக்கட்டும், இது மாதிரி வந்து பல விஷயங்களை பார்த்தோம். அது அல்லாமல் சில தொல்லியல் 1-2 தொல்லியல் இதை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். தொல்லியல் சார்ந்த 7-8 விஷயங்கள் இருக்கு. நான் 1-2 மட்டும் இங்க குறிப்பிட்டுறேன். அதுவே வந்து நமக்கு வந்து புல்லரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். எந்த அளவுனா, இந்த எகிப்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்துடைய மொழி அப்படிங்கிறது அறவே ஒளிஞ்சு போன ஒரு மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அழிந்த மொழி ஒரு மொழி எதுன்னு சொன்னா, இந்த எகிப்துல வந்து நீங்க கல்வெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வரைஞ்ச மாதிரி மனுஷன் நிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு மொழி இருக்கும். அப்ப இந்த மொழி வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா 1822
ஜெர்மனியை சேர்ந்த ஒரு குழு என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது என்ன ஏதோ குத்தி குத்தி வச்சிருக்கிறாங்க, இதுக்கு ஒரு மறு வடிவம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆராய்வில் ஏற்பட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து டீக்ரிப்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஹைரோக்ளிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. ஹைரோக்ளிப்ஸ் குறிப்பாக வந்து ரொசட்டா ஸ்டோன், அந்த கற்கள் கிடைக்கும்ல, அந்த கல்வெட்டுகள், நம்ம கல்வெட்டுகளை பதிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி எகிப்து காலத்துல அந்த நேரத்தில் இருந்து என்னென்ன கல்வெட்டுகள் இருக்குல்லோ அதெல்லாம் ரொசட்டா ஸ்டோன் அப்படிம்பாங்க. இந்த ரொசட்டா ஸ்டோன்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து பிரிட்டிஷ் மியூசியத்துல வச்சிருக்காங்க லண்டன்ல. 1802 வச்சுட்டாங்க. ஆனா 1822 தான் அதை வந்து டீக்ரிப்ட் பண்றாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரொசட்டா ஸ்டோன்ல அட்ரன்ஸ் 553, ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும். அதுல அட்ரன்ஸ் 553ங்கிற கல்லை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வசனம், ஒரு ஒரு இது பொதிக்கப்பட்டிருக்குது இந்த ரொசட்டா ஸ்டோன்ல. அதுக்கப்புறம் மறு வடிவம் கொடுக்குறாங்க அந்த எழுத்துக்கு. இந்த எழுத்துனா இதுதான் இதுதான் அதுதான் சொல்லி அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் இன்னைக்கு வந்து நீங்க வெப்சைட்ல பார்க்க முடியும். நீங்க அட்டரன்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா வந்துடும். அப்ப ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததை எடுத்து நம்ம இதுல பார்த்தோம்னு சொன்ன அட்டரன்ஸ் 553ல அதுல ஒரு 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 வார்த்தை குறிப்பிட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த ஃபிரௌனுடைய இறப்புக்கு வந்து வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லியிருப்பான். அவன் அழிச்சாச்சு, அவனை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்றதோட விட்டுருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னான், வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றான். இது எதற்கான பதில்? அந்த நேரத்துல அவன் ஃபிரௌன் இறந்து போனப்ப அவனை சார்ந்திருந்த மக்கள் கல்வெட்டுல உன்னுடைய இறப்புக்கு வானமும் அழுதுச்சு பூமியும் அழுதுச்சுன்னு பொதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிடைக்குது அது. அல்லாஹ் ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி பதில் கொடுக்கறான், அவனோட இறப்புக்கு வானமும் அளவில்லை பூமியும் அளவில்லை. அதே மாதிரி பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிரௌன் அப்படிங்கிறது ஒரு பெயர், அவனுடைய சொந்த பெயர் கிடையாது. என் பேர் இப்ப எப்படி அப்பாஸோ அது மாதிரி ஃபிரௌனுங்கிறது அவனுடைய சொந்த பெயர் கிடையாது, அது ஒரு பதவி பெயர். இப்ப ஜெயலலிதா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்னா ஜெயலலிதா வருக வருகன்னு சொல்ல மாட்டோம், முதலமைச்சர் வருக வருகும். ஸ்டாலின் இருக்காருன்னா ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வருக வருகன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி ஃபெரோனுங்கிறது மன்னரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். இந்த ஃபெரோ அப்படிங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்தப்படுது அப்படின்னா, கிங்டம் 3 கிங்டம், எகிப்துல வந்து 3 கிங்டம் இருந்துச்சு. ஓல்டு கிங்டம், நியூ கிங்டம், மிடில் கிங்டம். பழசு, நடுவில், இறுதி. இதுல நியூ கிங்டம் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது அந்த பழைய கிங்டம்ல முதல் 2 ஆரம்ப கிங்டம்லயும் ஓல்டு கிங்டம்லயும் மிடில் கிங்டம்லயும் மன்னருக்கு ஃபிரௌனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. எப்படி இது தெரிய வருதுன்னா இந்த கல்வெட்டுகள்ல இருந்து தெரிய வருது. அப்ப அந்த வார்த்தை வந்து மிடில் கிங்டம்க்கு பிறகு வந்த நியூ கிங்டம்ல அதிலிருந்து தான் பயன்படுத்தப்படுது ஃபிரௌனுங்கிற வார்த்தை மன்னருக்கு, அந்த ஆட்சியாளக்கூடிய நபர்களுக்கு. அப்ப இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா ஆஃப் பிரிட்டானிக்காலையும் பார்க்கலாம். இந்த ஃபிரௌன், அதாவது ஃபிரௌன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாம். அல்லாஹ் வந்து எகிப்துல இருக்கக்கூடிய அதே ஆட்சியாளர் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்யும் போது ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் எகிப்துடைய மன்னர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஃபிரௌனும் எகிப்துடைய மன்னர் தான். எகிப்துல நடந்த சம்பவம் தான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாழ்ந்த மன்னரை ஃபிரௌனும் குறிப்பிடுறான். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவர் கனவுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு ஒரு மன்னருக்கு, அவருடைய காலத்தில் வாழ்ந்த மன்னருக்கு மலிக்குன்னு சொல்றான் குர்ஆன்ல அல்லாஹ். அப்ப ஏன் மாத்தி சொல்லணும்? பைபிள் 2லயும் ஃபிரௌனுங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்த மன்னருக்கும் ஃபிரௌனுங்குது, இதுக்கும் ஃபிரௌனுங்குது. மாத்தி இருக்காங்க. பைபிள்ல அப்படி இருக்கு, குர்ஆன்ல மலிக்குன்னு இருக்கு. இன்றைய கல்வெட்டுகள் சொல்லுது மலிக்குங்கிற வார்த்தை மிடில் கிங்டம்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிடில் கிங்டம்ல வாழ்ந்த ஒரு ஆள். அப்ப எவ்வளவு துல்லியமாக இது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும்? இந்த கல்வெட்டுகள்லாம் எங்க இருக்குன்னே நபிக்கு தெரியாது. அந்த மொழி அழிஞ்சு போய் 1500, அதாவது நபி பிறக்கிறதுக்கு 1500 ஆண்டுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. எப்படி தெரியும்? நபியாக எப்படி எழுதி கொண்டிருக்க முடியும்? அவன் முக்காலத்தையும் படைத்த இறைவனால் மட்டும்தான் இது வந்து சொல்ல முடியும். அல்லாஹ் வந்து தெளிவாக மலிக்குங்கிறையும் ஃபிரௌனுங்கிற ஒரு வார்த்தை அளவில் கூட அவ்வளவு அழகாக அல்லாஹ் வந்து இந்த இடத்துல அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பான். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு தொல்லியல் சார்ந்த
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி 1934 என்ன பண்றாங்கன்னா, ஈராக்கில் வந்து 50 அடிக்கு கீழே வந்து ஒரு நகரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. புதைந்த ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பாபிலோனிய காலத்தை சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மெசபடோமிய நாகரிகத்துல அந்த நாகரிகத்தில் அப்ப கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு நகரம். இப்ப நாம இருக்கிற காலத்துல இருந்து 5000 ஆண்டுகள் இன்னைக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இன்னைக்கு இந்த கர்ச்சீஃபை எடுத்து நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன். ஒரு 10,000 வருஷம் கழிச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த கர்ச்சீஃப் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இன்னைக்கு இந்த கார்பன் டெஸ்ட், ஹாஃப் கார்பன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அரை ஆயுட்காலம் அது மக்கக்கூடிய அதோடைய அந்த தன்மையிலிருந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு துல்லியமா சொல்லிடுவான் இது எந்த காலம் என்ன ஏதுன்னு. அப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரத்தை 1934 கண்டுபிடிக்கிறாங்க. இத கிறிஸ்தவர்களும் சரி, யூதர்களும் சரி, வரலாற்று ஆசிரியர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த நகரம் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. இதுல இவங்க அனுமானிக்கிறதுல முஸ்லிம்கள் நம்ம பொதுவாக அல்லாஹ் ஆலம்ன்றோம். பதில் தெரிஞ்சாலுமே சொல்லிட்டு அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் அப்படின்றோம். ஏன்னா நம்ம அல்லாஹ் மீதான பயம். ஆனா கிறிஸ்தவர்கள், யூதர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இது ஆபிரகாம் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பைபிளும் சரி, குரானும் சரி, ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பல கடவுள்களை வணங்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இதில் நூற்றுக்கணக்கான சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தும் எல்லாம் குரான்ல ஒரு வசனத்தை சொல்றோம். 6வது அத்தியாயம் 76ல இருந்து 80வது வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த நமக்கு ஒரு அழகான ஒரு நாடகத்தை மக்களுக்கு தாவாவை எத்தி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தி காட்டியிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி நபி ஆயிட்டாங்க, தௌஹீது தெரியும், எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நட்சத்திரம்ப்பா இதுதான்ப்பா என் கடவுள் அப்படிம்பாங்க. நட்சத்திரத்தை விட நிலாவை பெருசா பார்த்தோன்னே இதுதான்ப்பா என் கடவுள், அதை விட இது பெருசா இருக்கு, வெளிச்சம் அதிகமா இருக்கு. அது மறைஞ்சதுக்கு அப்புறம் மறையக்கூடிய ஒண்ணு என்னோட கடவுளா இருக்காது. சூரியன் அதை விட வெளிச்சமானது, அதுதான் என் கடவுள். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மறையக்கூடிய ஒன்று எப்படி என்னுடைய கடவுளா இருக்க முடியும்? இதெல்லாம் படைத்த இறைவன் ஒருத்தன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு அந்த இடத்துல மக்களுக்கு புரியக்கூடிய வகையில அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நிகழ்த்தி காட்டுவார். எத்தனையோ கடவுள்கள் இருந்து ஏன் ஒரு சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரத்தையும் குறிப்பிட்டிருக்கணும்? ஏன்னா அந்த நேரத்தில் மிக பெரும் கடவுள்களாக அந்த நேரத்தில் அவர்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் பவராக வைத்திருந்தது இந்த 3 கடவுள்களை தான். சரி, இதுக்கும் இந்த தொல்லியல் ஆய்வுக்கும் என்னங்க சம்பந்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அங்கதான் வந்து இந்த நூற்றுக்கணக்கான சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள்லயே மிக பெரும் 3 சிலைகள் எதுவாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சந்திர கடவுள், சூரிய கடவுள், நட்சத்திர கடவுள். அதுவும் நட்சத்திர கடவுள்லையும் எவ்வளவு நுணுக்கமாக கௌகப்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான். இது வியாழன் கோளை குறிக்கக்கூடிய கடவுள். வியாழன் கோளை கௌகப்ங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடியது. வியாழன் கோள், அதாவது வியாழன் நட்சத்திரம். இப்ப நம்ம கோள்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நட்சத்திரம் தான், அது நமக்கு தெரியும். இப்ப அது மாதிரி வியாழன் கோளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கௌகப் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி அந்த கௌகப் அந்த சிலையில கண்டுபிடிக்கப்பட்ட வியாழன் கோளை சுத்தி எப்படி ஒரு வடிவமைப்பு இருக்கும், அந்த வடிவமைப்பிலேயே அவர்கள் வைத்து வணங்கி கொண்டிருந்த சிலைகளை 1934 எடுக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3ஐ தான் பிரதானமான தெய்வமாக அவர்கள் வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப குர்ஆன்ல இந்த நட்சத்திரத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொன்னது கூட இன்னைக்கு தொல்லியல் துறையில அவ்வளவு நுணுக்கமாக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல எகிப்துடைய இன்னொரு வரலாறு, எகிப்துடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அதே கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டுகளை எல்லாம் வைத்து ஆராயும் போது எகிப்தை பற்றி பைபிள்லயும் சரி, குர்ஆன்லயும் சரி பல இடங்கள்ல வருது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. ரொம்ப அப்படியே நமக்கு படிக்கும் போதே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க ஃபிரௌன்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உன்னை படைத்த இறைவனை நீ வணங்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னது என்னை அல்லாது உனக்கு வந்து இன்னொரு கடவுளா? மூசா சொல்லக்கூடிய கடவுளை நான் பார்க்கணும், நீ என்ன பண்ணு ஆமானே, நீ என்ன பண்ணு, இந்த ஒரு கட்டடத்தை போய் கட்டிட்டு நீ என்ன பண்ணு, அது மேல ஏறி நான் போய் பார்க்கணும்.
ஏறி போய் இதுல வந்து நான் பார்த்தே ஆகணும், பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் இருக்காரான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஃபெரோன் வந்து அங்க ஒரு கட்டளை இடுவான். நீ என்ன பண்ணு, சுட்ட கற்களை நீ வந்து அந்த சூளைய போய் பத்த வை அப்படிமா. நீ போய் சூளைய போய் பத்த வை. நான் தான் நிலைத்திருக்கக்கூடிய தெய்வம் எப்பயுமே. அல்லாஹ் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல சொல்றான். என்னை தவிர வேறு யாரும் கடவுள் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை. ஹாமானே சூளைக்கு நெருப்பு வை. அதாவது செங்கல் சூளை, மண்களை சுட்டு கற்களை உருவாக்குறதுக்கு நெருப்பு வையின்னு அந்த சூளைக்கு நெருப்பு வச்சு நீ கற்களை சுட ஆரம்பி அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லிட்டான். இது மனிதர்களுக்கு என்ன படிப்பினை இருக்கு? கற்களை வச்சு கட்டுன்னு சொன்னதை நான் சொன்னோம், அவன் கட்டல, அவன் கட்டினா போய் பார்த்தான், இந்த மாதிரி அவ்வளவு அகங்காரம் கொண்டான்னு சொல்லியிருக்கலாம். நெருப்பு சூளைக்கு கல்லு வைப்பா, நீ வையின்னு ஹாமானுக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு சொன்னதை ஏன் அல்லாஹ் சொல்லணும்? இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு நுணுக்கமான இன்றைய தொல்லியல் துறையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 3 கிங்டம் சொன்னோம்ல, 3 கிங்டம், அதாவது ஓல்டு கிங்டம், மிடில் கிங்டம், நியூ கிங்டம். இந்த நியூ கிங்டம்ல தான் நெருப்பை சுட்டு, நெருப்பால் மண்களை சுட்டு அதை கற்களாக மாற்றி அந்த கற்களை கொண்டு பில்டிங் கட்டக்கூடிய வளமுறை வந்திருக்குது. குறிப்பா இந்த ரெமசஸ் டைம்லயும் தெபஸ் டைம்லயும் தான் இந்த, அதாவது ரெமசஸ் 2லயும் மெர்னப்தா டைம்லயும் தான் கற்களை சுட்டு அந்த எகிப்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்புகள்லாம் பார்ப்போம்ல, சுட்ட கற்களை கொண்டு இந்த அமைப்புகள் ஏற்படுத்தியதெல்லாம் ரெமசஸ் 2 டைம்ல, அதாவது ஃபெரௌன் டைம்ல, ரெமசஸ் 2 டைம்லயும் மெர்னப்தா டைம்லயும் தான் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஃபெரௌன் இட்ட கட்டளை, சுட்ட கற்கள் அந்த நேரத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனா குர்ஆன் அவ்வளவு தெளிவா சொல்லுது. அதற்கு முன்னதாகலாம் சுட்ட கண்களை பயன்படுத்தல. சாதாரணமாக மண்களை குலைத்து, அப்புறம் வந்து வெறும் கருங்கற்களை பயன்படுத்தி, அப்புறம் கற்களை வந்து சூரிய ஒளியில், அந்த ஷேப்பு சூரிய ஒளியில வச்சிருந்தா அது ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதன் பிறகு அந்த கலவையை வைத்து பூசக்கூடிய வளமுறை இருந்தாலும், இந்த சுட்ட கற்களை கொண்டு கட்டிய அந்த வளமுறை ஃபிரௌன் காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப சுட்ட கல்லுக்கு நீ போய் வந்து சுட்ட கல்லை உருவாக்குன்னு சொல்வதை கூட அல்லாஹ் இங்க குர்ஆன்ல இவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்கான். இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த சுட்ட கற்களிலுமேயே குறிப்பாக அபு சிம்பல், லக்சார், கர்னாக் டெம்பிள்ல, இந்த டெம்பிள்கள் எல்லாம், அந்த அந்த கட்டமைப்புகள் எல்லாம் ஃபிரௌன் எந்த கட்டளையை சொன்னானோ, ஃபிரௌன் சொன்னால 28வது அத்தியாயம் 38வது வசனத்துல, என்னை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இருப்பதா நான் அறியவில்லை அப்படின்னு போய் எழுதுங்க. அந்த கற்கள் எல்லாம் சுட்ட கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டடங்கள். இதெல்லாம் இப்ப நான் சொன்ன அந்த கட்டடங்களுடைய பெயர்கள் எல்லாம் அபு சிம்பல், இந்த கட்டடங்கள்லாம், இந்த கட்டடத்தில் சுட்ட கற்களில் ஃபெரௌன் என்ன வார்த்தையை சொன்னானோ அதே வார்த்தை பதியப்பட்டிருக்குது அன்றைய மொழியில். இன்னைக்கு கண்டுபிடிச்ச 1822 தான் கண்டுபிடிக்கிறான் ஹைரோகிளிப்ஸ். அதை டீக்ரிப்ட் பண்ணி இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண கல்லை வைத்து அல்லாஹ் எவ்வளவு நுணுக்கமாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கான் பாருங்க. அதை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹாமானை பற்றி. ஹாமான் வந்து பைபிளும் சொல்லுது, பைபிளும் ஹாமானை பற்றி சொல்லுது. பைபிளை பற்றி குறிப்பிடும் போது, பைபிள் ஹாமானை பற்றி குறிப்பிடும் போது, ஹாமான் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரு. ஆனா அவரு சேக்சிஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர், அதாவது தமிழ்ல வந்து அகாஸ்வேரு அப்படிம்பாங்க. எஸ்தர் புத்தகத்துல பார்க்க முடியும். நீங்க எஸ்தர் புத்தகத்துல, எஸ்தர் அதிகாரத்துல பார்க்க முடியும். அகாஸ்வேருக்கு கீழ் ஹாமான் அப்படிங்கிற நபர் ஒரு அமைச்சராக இருந்தார் அப்படின்னு பைபிள்ல வருது. உடனே இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த அகாஸ்வேரு, அதாவது இந்த சேக்சிஸ் மன்னர் அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா, இந்த இவர் வந்து இவருக்கு கீழே தான் இந்த ஹாமான் வேலை பார்த்திருக்கிறாரு, பைபிள் சொல்லுது. இவர் என்ன பண்ணிட்டாரு, நபி வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்து காப்பி அடிச்சல, சேக்சிஸ்க்கு கீழே இந்த ஹாமான் வேலை பார்த்தாருங்கிறத எடுத்து கன்ஃபியூஸ் ஆகி, ஃபிரௌன் மூசாக்கு கீழே, மூசா காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுக்கு கீழே வேலை பார்த்தாரு, ஹாமான் வந்து அமைச்சரா இருந்தாரு எழுதிட்டாரு குழப்பத்துல அப்படின்னு சொல்லி 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த கிளைம் இருந்துச்சு. 1700 வரைக்கும் இந்த கிளைம் இருந்துச்சு. 16ஆம் நூற்றாண்டுல அவங்க வந்து இந்த கிளைமை வைக்கிறாங்க. குர்ஆன்ல வந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சாச்சு, ஃபிரௌனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபிரௌன்ட்ட வந்து இருக்க கிடையாது, இந்த ஹாமானு சேக்சிஸ்ட தான் இருந்தாரு. ஃபிரௌனுக்கு 1000 ஆண்டுக்கு பிறகுதான் சேக்சிஸ் வந்தாரு.
இவர் கண்டுபிடிச்சு இவர் வந்து காப்பி அடிச்சு எழுதி தப்பா இது பண்ணிட்டாருன்னு 16ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய கிளைம் வந்துச்சு. இந்த கிளைம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல என்ன வருதுன்னு சொன்னா, இந்த இந்த சேக்சிஸ் புத்தகம், எஸ்தர், இது எல்லாமே கட்டுக்கதைகள். இது எல்லாமே வந்து சேக்சிஸ் அப்படிங்கிற மன்னர் ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதை தவிர மீது அனைத்தும் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லி அவர்களே கிறிஸ்தவ உலகமே குறிப்பாக அவங்க குறிப்பிடுறாங்க, all the characters in the book with the exception of Xerxes are being recorded as purely imaginary, கற்பனை கதைகள் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இத christianitytoday.comல 1961 அவர்கள் எழுதிய புத்தகங்களுடைய ஆர்கைவ், அந்த எப்படி நம்ம நூலகத்தெல்லாம் போனீங்கன்னா 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் கூட இன்னைக்கு வச்சிருப்பாங்க. அது மாதிரி 1961 8வது மாசம் எழுதிய புத்தகத்துல பைபிள் புக் ஆஃப் மந்த் எஸ்தர் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓகே. பைபிள் தப்புன்னு சொல்றீங்க, ஆமான் வந்து பிறவன் காலத்துல வாழ்ந்தாருங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆமான் சேக்சிஸ் காலத்துல வாழல, ஓகே, தப்புன்னு சொல்றீங்க, அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பிறவன் காலத்துல வாழ்ந்ததுக்கு ஏதாவது அத்தாட்சிகள் இருக்கா? சுட்ட கற்கள்னு ஒண்ணு சொன்னா ஓகே, அது ஆமானுக்கு வச்சு பண்ணாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க ஒருத்தருக்கு வருது. யாருக்குன்னா மோரிஸ் புகாயிலே அப்படிங்கிற ஒரு நபர். இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரெஞ்சு டாக்டர், மோரிஸ் புகாயிலே. இவர் த பைபிள் த குரான் அண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு 1976 ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய பிரெஞ்சு டாக்டர், ஆராய்ச்சியாளர், ரிசர்ச் சயின்டிஸ்ட். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தூய மனதோட இஸ்லாத்தை ஆய்ந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் ஏற்றுதான் ஆகணும். அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு டாக்டர், சர்ஜன், அதே போல ஆய்வாளர், மிகப்பெரிய ஆய்வாளர். அப்ப இவர் என்ன பண்றாரு, இதை நோன்றாரு. இதை நம்ம நோண்டுவோம், பைபிள்ல தப்புன்னு சொல்லிருச்சு, நம்ம பின்பற்றி கொண்டிருந்த பைபிள்ல ஹாமான்கிற ஒரு நபர் சேக்சிஸ் காலத்துல வாழல, சேக்சிஸ்ங்கிற ஒரு தவிர மீது எல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிடுச்சு. அதே ஹாமான் குரான்ல இருக்குல்ல, அவரு நிஜமாவே பிறவன் காலத்துல தான் வாழ்ந்தாரான்னு நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்றாரு இவரு, இந்த ஹைரோகிளிப்ஸ் மொழிய மீட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த எஜிப்தாலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு துறையே இருக்கு. எஜிப்துல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஆராயக்கூடிய துறை, அதை வந்து எஜிப்தாலஜிம்பாங்க, அந்த துறை பேரு. அதுல வேலை செய்யக்கூடியவங்க எஜிப்தாலஜிஸ்ட்மாங்க. அப்ப ஒரு எஜிப்தாலஜிஸ்ட போயிட்டு ஆமான்கிற பெயர் உங்க கல்வெட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியல, நீங்க என்ன பண்ணுங்க, ஜெர்மனி போங்க, ஜெர்மனில தான் எல்லா டேட்டா பேஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு அனுப்பி விடுறாங்க எஜிப்தாலஜிஸ்ட். ஜெர்மனிக்கு போய் என்ன பண்றாரு, அவங்க அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் தலைமை தாங்கி மொழிபெயர்த்த நபர் இடத்துல போய் கேட்கிறாங்க, ஆமானுங்கிற வார்த்தை ஏதாவது உங்க கல்வெட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு மிரண்டு போறாரு. சரி, உனக்கு எப்படி ஆமானுங்கிற வார்த்தை தெரியும்? எகிப்துக்கும் ஆமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ இந்த வார்த்தையை எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, நான் ஒரு புத்தகத்துல வந்து ஒரு அரபி புத்தகத்துல 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல வந்து நான் வந்து படிச்சேன். ஹாமான் 7ஆம் நூற்றாண்டுல படிச்ச புத்தகத்துல ஹாமானு கட்டளக்கடை இதெல்லாம் வந்து நீ படிச்சியா? அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் எடுத்து இந்த ஜெர்மனியில வந்து அந்த அந்த கல்வெட்டாளர் அந்த கல்வெட்டுல போய் ஹாமானை பற்றி குறிப்பை வந்து தேடும்போது ஃபிரௌனுக்கு கீழ், இந்த ரெம்சஸ் 2க்கு கீழே ஹாமான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தாரு அப்படிங்கிறத குறிப்பிடிருக்கு. அதை மட்டும் இல்ல, அந்த அளவு கூட இல்ல, இன்னும் நுணுக்கமாக போய் கட்டுமானங்களுக்கான அமைச்சர்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஹாமான் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டோன் குவாரிஸ், கற்களை உருவாக்கக்கூடிய அமைச்சர். அதுக்கான அந்த ஏன்னா அந்த நேரத்துல மிகப்பெரிய பிரமிடுகள் வச்சு பல நூறு லட்சக்கணக்கான நபர்களை வைத்து அடிமைப்படுத்தி அந்த பிரமிடுகள்லாம் உருவாக்கி இருப்பாங்க, அந்த கட்டமைப்புகள்லாம். அதுக்கு ஒரு அமைச்சரே வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி கற்களை எல்லாம் சுடுவதற்குன்னு வைத்திருந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டோன் குவாரிஸ்னு அந்த இடத்துல ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அதற்கான அமைச்சரே ஹாமான் அப்படின்னு அந்த கல்வெட்டுகள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஹாமானுடைய சிலை, அந்த நேரத்தில் செதுக்கப்பட்ட சிலைய இன்னைக்கும் ஆஸ்திரியால ஒரு மியூசியத்துல பார்க்க முடியும். அப்ப இது மாதிரி தொல்லியல் துறைகள்ல, இது நான் இப்போ 1-2 தான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி அனைத்து விஷயங்கள், பல விஷயங்கள் தொல்லியல் சார்ந்து, ஒவ்வொரு விஷயமும் சார்ந்து நாம் வந்து அந்த டிடிசி தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இப்ப நான் சாட்ல போடுறோம் பாருங்க, தினமும் வந்து அல்லாவுடைய அருளால இதை நம்ம வந்து போட்டு கொண்டு வரோம். இது மாதிரி ஆது கூட்டத்தார்கள் பத்தி அல்லாஹ் சொன்னதும், இன்னைக்கு 1992 கண்டுபிடிச்ச தொல்லியல் ஆய்வுகள், இது மாதிரி பல்வேறு ஆய்வுகள்,
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கனவு இன்னைக்கு தொல்லியல் ஆய்வு வச்சு மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் பஞ்சம் வரும்னு சொன்னாங்கல்ல, அந்த பஞ்சத்தை பற்றி கல்வெட்டுகள் என்ன இருந்துச்சு, அவர்கள் ஏற்படுத்திய தானிய கிடங்குகள் இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அம்னேகம் 3 காலத்தில் உருவாக்கப்பட்ட கிரானரிஸ், அதாவது தானிய கிடங்குகள். அந்த நேரத்துலதான் ஜோசப் பஹர் ஜோசப்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த வாய்க்கால்கள் பார்க்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பஞ்ச மேலாண்மைக்காக வெட்டப்பட்ட அந்த நீர்ப்பாசன வழிகள் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கனவுக்கு கொடுத்த விளக்கம் இன்னைக்கு தொல்லியல் துறை உறுதிப்படுத்துது. இது மாதிரி குரான் வந்து இறைவேதம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான சான்றுகள் குரானுக்குள்ளேயே இருக்கு. அல்லாஹ் குரானில் சொல்வது போல அஃபலா தத்தபருல் குரான், நீங்க இந்த குரானை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் நம்மை நோக்கி கேள்விகளை எழுப்புறான். அப்ப நாம என்ன பண்ணணும்? குரானை சும்மா வாசிச்சோம் படிச்சோம் இல்லாம நமக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். ஏதோ மற்றவங்களும் பின்பற்ற மாதிரி நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவ்வாறு கிடையாது. குரான் நிஜமாகவே இறைவனிடமிருந்துதான் வந்தது. அதற்கான ஆதாரங்கள் அவ்வளவு புதைந்து கிடக்கு. நாம இது சிலதான் நேத்துக்கும் இன்னைக்கும் பார்த்தோம். இது சார்ந்து இன்னும் வந்து ரமலான் முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒவ்வொரு வீடியோவாக வந்து கொண்டிருக்கு. இதுவரை 20 வீடியோ பக்கம் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது ஒன்னொன்றாக நீங்க அவசியம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி செயலாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. குரானை ஆழ்ந்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து அதை பின்பற்றி வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர்.